ஹாய், இன்றைக்கி நம்ம வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாழைக்காயை நல்லா நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இது கூட மசாலா கொஞ்சம் சேர்த்துடலாம். இதில் ஒரு அரை ஸ்பூனு வீட்டு மிளகாய் தூளுங்க, வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்றேன். வாழைக்காய் கொஞ்சம் வாய்வு இல்லையா, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே வாழைக்காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தேன், இருந்தாலும் ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். கூடவே ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதை நல்லா காய விட்டுக்கோங்க. பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஏன்னா வாழைக்காய் ஃப்ரை பண்ணணும் இல்லையா, தாராளமாக எண்ணெய் வேணும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம அந்த வாழைக்காயை இதில் சேர்த்துடலாம். பார்த்திங்கன்னா நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டேன். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரட்டும், நல்லா ரோஸ்டடாக வரணும். கிறிஸ்பியான வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி மதியம் ஒரு 4:30 ஈவினிங் நம்ம லாங் வீடியோவில் தினை மாவு வச்சு லட்டு பார்க்க போகிறோம். அதுவும் நெய்வேத்தியம் லட்டு பார்க்க போகிறோம். மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இது போல் வாழைக்காயை செஞ்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, பாய்.